ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி இந்த சேனலில் நீங்கள் நம்மளோட சேனலில் எதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தா அதில் கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பெரிய பிகினர்ஸ்க்கெல்லாம் டவுட் வந்து நிறையா இருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு அளவு சட்டை இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு கழுத்து அகலம் நம்ம 3 வைப்போமா, 2.5 வைக்கலாமா, 2 வைக்கலாமா, இந்த அளவுக்கு எது வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இப்படி மடித்து போட்டு அப்படி மடித்து போட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பெருசாக யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஈஸியான ஒரு சிம்பிளான மெத்தட் வந்துட்டு இன்றைக்கி நான் காமிச்சு கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு தான் நம்ம கழுத்து அகலம் இதை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன் பேக் தட்டில், சரிங்களா? இப்போது ப்ளவுஸுக்குடைய உயரம் எவ்வளவு அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா 12.75 இருக்குது, சரிங்களா? 12.75. நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரை இன்ச் வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து விடணும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த இடத்துல தையலுக்கு சேர்த்து விடணும். இதிலிருந்து 12.75 நம்ம கரெக்டான அளவு, இதே அளவு அவங்க தைக்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம 12.75 மார்க் பண்ணியிருக்கிறோம். சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சுற்றளவு வந்து 34 இன்ச்சு ப்ளவுஸு, இதனுடைய சுற்றளவு, சரிங்களா? இந்த 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 34 அப்படின்னா நம்ம 4 மடித்து போடும்போது எவ்வளோ வரும்? இதனோட சுற்றளவு 34. 4 மடித்து போடும்போது 8.5 இன்ச் வரும். 8.5, ஓகேங்களா? 8.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க்கு கொடுப்போம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1.5 இன்ச் வச்சோம் அப்படின்னா 10 இன்ச்சு வரணும். இங்கே அளவு ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கரெக்டாக மடித்து போட்டுக்குவோம், எக்ஸ்ட்ராவாக வேண்டாம். 10 இன்ச்சில் மடித்து போடணும். இதை 10 இன்ச்சு கரெக்டாக, ஓகேங்களா? 10 இன்ச்சில் மடித்து போட்டாச்சு. இப்போ நீட்டாக நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 12.75. இவங்க இதை விட உயரமெல்லாம் வேணும்னு கேட்கல, இவங்க கொஞ்சம் உயரம் கம்மியான ஒரு சின்ன பொண்ணு, அதனால், சரிங்களா? இப்போது நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த கழுத்தினோட அகலம் எப்படி கணக்கு போடலாம் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தரேன், பார்த்துக்கோங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. இதை இப்படி ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டாக எல்லாம் ப்ராப்பராக வச்சு இப்படி மடித்து உள்ளே போட்டு இப்படி போடுங்க. போட்டுட்டு இதை வந்து ரொம்ப இப்படி கொண்டு போயிடாதீங்க, இப்படியும் கொண்டு போயிடக்கூடாது, ரொம்ப இப்படியும் கொண்டு போயிட வேண்டாம். கரெக்டாக அது சுருக்கில்லாமல் இப்படி போட்டோம்னா சுருக்கில்லாமல் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி மடித்து வைங்க ப்ளவுஸை. இது போல் மடித்து வச்சுட்டு, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்படி அகலமாகவும் கொண்டு போயிடாதீங்க, இப்படி குறுகலாகவும் கொண்டு வந்துடாதீங்க. கரெக்டாக இந்த மாதிரி மட்டும் மடித்து போடுங்க. போட்டுட்டு இந்த ஷோல்டரில் இந்த கை பகுதி, ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா, இதில் இந்த சென்டர், சரிங்களா? இதில் இந்த சென்டர், அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த சென்டர், இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் டேப் வைங்க. டேப் வச்சு கரெக்டாக டேப்பை வச்சுக்கோங்க. அளந்து பாருங்கள். அளந்து இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வருது. இந்த ஷோல்டருனுடைய 2 பக்கத்துக்கான அளவு வந்து 12 இன்ச் வருது இல்லைங்களா? இந்த 12 இன்ச்சு தான் இவங்களுடைய ஷோல்டருடைய அளவு. ப்ளவுஸுக்கு நான் சொல்கிறது இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்காது, ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ 12 இன்ச்சு ஷோல்டர்னோட அளவு வந்து இங்கே 12 இன்ச்சு வருதுன்னு வைங்க. ஷோல்டர்னோட அளவு 12 இன்ச்சுனா இதிலிருந்து நாம் வந்து 1 இன்ச்சை குறைச்சிக்கலாம், சரிங்களா? 1 இன்ச்சை குறைக்கும்போது 11 வரும். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே 12லிருந்து -1 = 11. 11 இன்ச்சு தான் இந்த ஷோல்டர் அகலம் வந்து நம்ம இதுக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அது நீங்கள் எந்த அளவு ப்ளவுஸ், இப்போ 13 எடுத்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு 13 இருந்துச்சுன்னா -1 12 பண்ணுங்கள். இதில் 12 தான் இருக்குது, இதில் -1 11. இந்த 11 நம்ம 2ஆக மடிக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்? 11 2ஆக மடித்தா 5.5 இன்ச்சு, சரிங்களா? இப்போ நம்ம துணியை 2ஆக தான் மடித்து போட்டிருக்கோம். இந்த 5.5 இன்ச்சில் கரெக்டாக ஒரு மார்க் கொடுத்துருங்க.
இந்த 5.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு மார்க் கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் இவங்களுக்கான ஷோல்டரோட அளவு. கரெக்டாக இந்த இடத்துல வந்துச்சுன்னா சரியாக இருக்கும் அப்படின்றது இது அளவு. இப்போ இதிலிருந்து நம்ம எப்போவுமே இந்த ஷோல்டர் அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைப்போம் இல்லைங்களா. இது அவங்க ஷோல்டர் எவ்வளோ போடுவாங்க, 3 போடுறவங்க 3.5 போடுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது 8.5 இன்ச் ப்ளவுஸு அப்படின் போது 34 இன்ச் ப்ளவுஸுன்ற போது இவங்களுக்கு 3 தான் கரெக்டான அளவு ஷோல்டரோட அளவாக இருக்கும். அதனால் 3 வைங்க. 2.25 வச்சாலும் கூட ஓகே தான். இப்போ கழுத்தினோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு வருது இவங்களுக்கு. கழுத்தினோட அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. கழுத்தினோட அகலம் 2.5, ஷோல்டரோட அகலம் 3. சரிங்களா. இப்போ ரெண்டும் சேர்த்தும் போது 5.5. இது பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்களோட கழுத்தினோட உயரம் பார்த்திங்கன்னா நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சே கூட நம்ம உயரத்தை எடுத்துக்கலாம். எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் எடுத்து இந்த கீழேருந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அவங்க ப்ளவுஸ் முடிகிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சில் ஒரு பெட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்குவோம். போட்டுட்டு அதே ஒரு ரவுண்டு கொடுத்தோம்னா இதுதான் இவங்களுக்கான கழுத்தினுடைய அகலம் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப ப்ராடாக விரியாமையும் இருக்கும், அதே சமயம் இவங்களுக்கு குறுகலாக இல்லாமையும் இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம எப்பவும் போல் ஆம்கோல் அளவுகளையும் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணோன்னா எவ்வளோ வரும் அகலமாக இருக்குது இந்த கழுத்து அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போது ப்ளவுஸு லைனிங் கிளாத்தை கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ்னோட அகலம் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்படியும் அகலமாக இல்லாமல் ரொம்ப குறுகலாகவும் இல்லாமல் இவங்க ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சோ இது நம்ம தைக்கும்போது இன்னொரு 1/4 இன்ச்சு இப்படி உள்ளே போகும் இல்லையா. இன்னொரு 1/4 இன்ச்சு இப்படி உள்ளே போகும்போது கரெக்டான இந்த அகலத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து சேர்ந்துடும். இங்கே மேலேயும் நமக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு போகும்போது இது கரெக்டான அளவு வந்து சேர்ந்துடும். இப்போ உங்களுக்கு இது ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாமல் இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கமெண்ட்ஸில். சரிங்களா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துதா? கழுத்து அகலம் இனிமேல் ஈஸியாக கணக்கு போட்டுடுவீங்களா எல்லாருமே? உங்களுக்கு நான் ஈஸியாக போட்டுடுவேன், அப்படி கணக்கு போட்டுடுவேன் அக்கா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கு இருந்த சந்தேகமாகவும் இருக்கும். உங்களுக்கு இதை நான் ஈஸியாக புரிய வச்சுருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி தந்திருக்கேன். நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் போடாமல் சிம்பிளான ஒரு அளவு வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.